இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறது என்னவென்றால், நாங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்போம், எல்லாரோட செக்கிங் எல்லாமே அவர் யார் யாரெல்லாம் மனு போட்டாங்க எல்லாரோடதையும் ப்ரீ செக் பண்ணியிருக்கிறாரு. கடைசியாக எல்லாருக்கும் 4 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம், அதை தாண்டி இருக்கிறவங்க கரெக்டாக வேலை செய்யணுன்றாரு. நாங்களும் அதுக்கு விருப்ப மனு கொடுத்துருக்கோம். அவர் அதை தாண்டி எங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நாங்கள் கரெக்டாக செய்வோம், எஸ்ஐஆர் காப்பி எல்லாமே கரெக்டாக வேலை நடக்குங்க, அடுத்தடுத்தது அது பணிகளை கரெக்டாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நாங்கள் அதையும் செய்வோம். வரப்போகிற எலெக்ஷனு நீங்க சீட்டு இருக்கு இல்ல பாரபட்சம் இல்லாம அதிமுக காரங்க எல்லாம் இறங்கி வேலை செய்யணும்ன்றத ஐயா சொல்லியிருக்கிறாருங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிமுக வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு நல்லா இருக்குண்ணா. அதாவது ஐயா கூட்டணி அந்த அளவுக்கு பலமா இருக்கனால நமக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குண்ணா. பொதுவாகவே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தான் திமுக தலைமையில் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த முறை அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு? அதிமுகக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சரியான தலைவரை போட்டாங்கன்னா நல்ல ஒரு ஜெயிக்கிற பாசிபிள் நிறைய இருக்கு. ஏன்னா அங்க திருவண்ணாமலைன்னு நம்ம குறிப்பிட்டு பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் மேல நிறைய அதிருப்தி இருக்கு மக்களுக்கு. வேலு ஐயா மேல நிறைய அதிருப்தி இருக்கு. அவரோட கவர்மெண்ட் சரியில்லை, அவர் பண்ண குளறுபடி, அந்த ரோடு, நிறைய கார்பரேஷன் ஒர்க் எல்லாமே, அதனால மக்கள் கஷ்டம் தான் பட்டாங்க தவிர யாரும் இதுல இப்ப புதுசா மாத்தின பஸ் ஸ்டாண்டை முத கொண்டு அவங்களோட ஃபேவரிசம்கான அரசியல் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு பயன்படுற அரசியல் அவங்க பண்ணல. சோ இதனாலேயே மக்களுக்கு இது கூடுதலாக ஐயா கொடுத்த அந்த 4 அறிவிப்புகள் எங்களுக்கு அது ரொம்ப சாதகமா இருக்கும். அதுவும் எங்க ஐயா எப்பவுமே அடுத்தடுத்தது யார் யார் என்னென்ன செய்யணும்ன்றது இன்னும் அறிவிப்புகளும் கரெக்டா எங்களுக்கு சொல்லிடுவாரு. மகளிருக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கும் இலவச பேருந்து, இதை கொஞ்சம் என்ஹான்ஸா நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா முதலையும் நாங்க தான் 1500ன்னு சொன்னது, இந்த வாட்டி 2000 ரூபாய் நாங்க தான் சொல்றோம். அதை நாங்க செஞ்சும் காட்டுவோம். காங்கிரீட் வீடு, முக்கியமா காங்கிரீட் வீடு 25,000 ரூபாய் மதிப்புள்ள வண்டி, இது எல்லாமே எங்க ஐயா வரும்போது அது சரி பண்ணிடுவார். திமுக என்ன சொல்றாங்க, நாங்க தான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நிறைய செஞ்சிருக்கோம், மீண்டும் நாங்க தான் ஆட்சி வைப்போம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க நிறைய செஞ்சிருக்காங்கன்னா இன்னும் செய்யலன்னா டப்பாவா எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சேர்த்துட்டு இருக்காங்க. அதுதானே செஞ்சுட்டு இருக்காங்க. அடிப்படை வசதி இல்லைன்னா செய்யலன்னா அவங்களுக்கு தேவையான வசதி பண்ணிக்கிட்டாங்க. அடிப்படை வசதி எதுவும் பண்ணல. அவங்க கட்சிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு டப்பா கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. தேர்தல் பயம்னா வேற எதுவும் கிடையாது. கூட்டணியோட பயம், தேர்தல் பயம், நாளுக்கு நாள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும்போது டப்பா இன்னும் அதிகமாகும். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் சார்பா திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்டம் சார்பாக நேர்காணல் நடந்திருக்கு. இந்த கிழக்கு மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்டத்தில் 4 தொகுதி உள்ளடங்கி இருக்குது. திருவண்ணாமலை, கீழ்பண்ணாத்தூர் மற்றும் போலூர் மற்றும் ஆரணி என்ற 4 தொகுதி இன்னைக்கு நேர்காணல் இப்ப நடந்துச்சு. அந்த நேர்காணலில் ஐயா ஏறக்குறைய ஒரு 170 பேர் நாங்கள் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. விருப்பப்படுறவங்க கட்சியில இருந்து அடிப்படை தொண்டர் யார் ஒன்னும் விருப்ப மனு தாக்கல் பண்ணலாம். ஆனா திமுக அது மாதிரி கிடையாது. விருப்ப மனு தாக்கல் பண்றதுக்கே அங்க குவாலிபிகேஷன் உண்டு. குவாலிபிகேஷன் பிளஸ் ரெக்கமெண்டேஷன் இருந்தா மட்டும்தான் விருப்ப மனு தாக்கல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பரிசீலனைன்றது ஒரு பெரிய அங்க ஒரு எட்டாக்கணி. ஆனா இங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு எங்களை எல்லாருமே விருப்ப மனுக்கு பரிசீலனைக்கு கூப்பிட்டுருக்காரு. எல்லாரையும் நேரடியா பார்த்தோம் நாங்க எங்க பொதுச் செயலாளரை. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப 170 பேர்ல ஏதாவது ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்புன்றது கிடைக்கும் அப்படின்ற தகவல் எங்களுக்கு கொடுத்தாரு. அதனால வாய்ப்பு கிடைக்காதவங்க சோர்ந்து போகக்கூடாது. மற்றும் எல்லாருமே தனக்கு வாய்ப்பு கிடைச்சதாகவும் எல்லா தொகுதியிலும் எடப்பாடியாரே நிக்கிறாருன்ற அந்த அடிப்படையிலும் அந்த எண்ணத்திலுமே நாங்க எல்லாருமே வேலை செய்யறதுல எல்லாருமே மும்முரமா இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கான அவர் கொடுத்த அறிவுரை ரொம்ப ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. எங்க மனசுல இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு அவரோட இன்னைக்கு எங்களுக்கு சொன்ன தகவல் பெரிய ஒரு உறுதுணையாகவும் பெரிய ஒரு பதிலாகவும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுபோக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தேர்தலில் நமக்கு கதாநாயகன்னு சொல்லணும்னாக்கா தேர்தல் அறிக்கை மற்றும் கூட்டணி, இந்த ரெண்டுமே பலமா இருந்துச்சுன்னா அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிருன்றது நம்ம தமிழக வரலாறு. அந்த அடிப்படையில முதலா இந்த 2026க்கான தேர்தல் அறிக்கையை எங்க எடப்பாடியார் மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா. அதுவும் அந்த ஒவ்வொரு அறிவிப்பும் முத்தான அறிவிப்புங்க. அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் அறிவிப்பா குலவிளக்கு திட்டம், பெண்களுக்கு மாதம் தோறும் 2000 ரூபாய் ஊக்கத்தொகையா தராங்க. இந்த அறிவிப்பு கிராமப்புறங்கள்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா அமைஞ்சிருக்குது. அதுக்கடுத்து பெண்கள் மட்டும் பயன்படுத்தி கொண்ட உள்ளூர் பேருந்துல இப்ப இலவசமா ஆண்களும் பயன்படுத்தலான்ற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு ஒரு பெரிய ஆண்கள் வேலை செய்யறவங்க தினக்கூலி
போன்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்குது. இதை பயன்படுத்துறவங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு ஒவ்வொரு மாசமும் வந்து இதுக்காக ஒரு 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வந்து செலவு பண்ற சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு ரூபா அந்த பஸ் சார்ஜ் எடுக்கணுன்ற சூழ்நிலை. இப்ப இந்த நம்ம ஆளுங்கட்சியா வந்து அதிமுக ஆளுங்கட்சியா வந்த உடனே இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தும் போது ஒவ்வொரு சராசரி ஆண்களுக்கும் வந்து டெய்லி பஸ்ஸை பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு 2500 ரூபாயிலிருந்து மாசம் 3000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும். இது அவங்களுக்கு ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு மாதாந்திர பட்ஜெட்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பா இருக்கும். அடுத்து வந்து ஒரு 5 லட்சம் பேருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் வந்து ஸ்கூட்டி, இது எல்லாம் வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு 2 வீலர்ன்றதுனா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் அடிப்படையில் போயிடுச்சு. ஸோ அதை வாங்குறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சுமையா இருக்குது. அதுல வந்து ஒரு தகுதியான ஆளுங்க ஒரு 25,000 பேர் வேலைக்கு போறவங்களுக்கு 25,000 ரூபாய் மானியன்ற அடிப்படையில் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கறதா வந்து இலக்கு வச்சிருக்காரு. இந்த இலக்கை எட்டும் போது அதனால பயனடைஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுகூலமா அமையுன்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அது போக பட்டியலின மக்களுக்கு வந்து காங்கிரீட் வீடு, அதாவது சொந்தமா வீடு இல்லாதவங்க நிலம் மட்டும் வச்சிருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதும், நிலமும் இல்லைனாக்கா அரசே வந்து நிலத்தை கையகப்படுத்தி அதுல வந்து காங்கிரீட் வீடுகளா ஏற்கனவே அம்மாவின் கனவு திட்டம், அம்மாவின் கனவு இல்ல திட்டமா இருந்தது, அதை வந்து திரும்ப நடைமுறைப்படுத்துறன்ற வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்காரு. எங்க அதிமுக பொறுத்தவரை வாக்குறுதின்றது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சொல்றதை தான் செய்வாங்க, செய்யறதை தான் சொல்லுவாங்க. திமுக மாதிரி தாந்தோணி போக்குல 500, 1000 வாக்குறுதி அள்ளி வீசிவிட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு 10%, 12% மட்டும் செய்யாம கேட்டா அவங்களே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு நாங்க 400 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 80% வாக்குறுதி நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இருட்டுல டப்பாவையும் குக்கரையும் தூயின் போய் வாக்காளர்களுக்கு கொடுத்து வாக்கு வாங்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. சொன்ன வாக்குறுதியை அனைத்தையும் வந்து செயல்படுத்துவோம். இதுக்கு வந்து எங்களோட 2016 இருந்து 2021 நடந்த அதிமுக ஆட்சியே வந்து சாட்சி. அப்ப சொன்ன எல்லா வாக்குறுதியும் தாலிக்கு தங்கமாகட்டும், அம்மாவோட மினி கிளினிக் திட்டமாகட்டும், அது போக இலவச வீடு வழங்கும் திட்டமாகட்டும், பெண்களுக்கு வேலைக்கு போகும் பெண்களுக்கு மானிய விலையுள்ள ஸ்கூட்டி திட்டமாகட்டும் போன்ற எண்ணற்ற திட்டத்தை வந்து எடப்பாடியார் செஞ்சாரு. ஸோ சொன்னதை வந்து செஞ்சாரு, இப்பயும் சொல்றதை வந்து செய்வாரு. கண்டிப்பா நாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கின்றதுல எல்லளவு சந்தேகம் இல்லைன்ற அந்த ஒரு நம்பிக்கையோட நாங்க இன்னைக்கு நேர்காணல் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம்.